குறி குறி வர போத்தி நம்ப மாட்டேங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க தங்கச்சி நான் ஒத்துக்கிறேன் சொல்லு எப்படின்னு கேக்குறேன் அம்மிமால அரபுரண்டை மலை பரப்புறேன் அம்மிமால அரபுரண்டை மலை பரப்புறேன் அம்மிமால அரபுரண்டை மலை பரப்புறேன் அம்மிமால அரபுரண்டை மலை பரப்புறேன் சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிதானே சொல்லுங்க சொல்லுங்க அம்மி மேல அரப்புண்டா புரியல வேர்ட் சொல்லடா அம்மி மேல அரப்புரண்டா அம்மி மேல பரப்புரண்டா அம்மி மேல அரப்புரண்டா அது மேல பரப்புரண்டா அப்படிதானே அவ்வளவுதானே ஒரு டைம் சொல்ல போதுமா மூணு டைம் சொல்லணும் அம்மி மேல அரப்புண்டா பரப்புண்டா அம்மா மேல அரப்புண்டா பரப்புண்டா அம்மா மேல நீங்க கல்யாணத்துல படிச்சே அண்ணா அது வேகமா சொல்லும்போது ஃப்ளோ அப்படிதான் வரும் எப்படி இது யார் தேச்ச சட்டை எங்க தாத்தா தேச்ச சட்டை அப்படி 7 டைம் சொல்லு பார்க்கலாம் 7 டைம் இது யார் தேச்ச சட்டை எங்க தாத்தா தேச்ச சட்டை யார் தேச்ச சட்டை எங்க தாத்தா தேச்ச சட்டை யா 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 பாஸ் நீ மூடி உட்காரு அது வேகமா வராதுடா அது வராது சரி அண்ணா இன்னொன்னு சொல்றா சொல்ல பாலாம் என்னடா சொல்லு வைத்தியர் பிடிச்சா எந்த வைத்தியர் வைத்தியம் பாப்பாடு நீ சொல்றதே ஒரு புரிய சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு நீ சொல்றதே ஒரு அந்தாலே எப்படி சொல்ற அதே மாதிரி தான் அவர் சொல்லி ஆவணும் அதெல்லாம் வராது நீயே சொல்லிட்டு திரி அப்ப வா தங்கச்சி தானே ஆவா உன் தங்கச்சி இல்லையா தங்கச்சி சொல்றா டேய் அண்ணா இத சாடல கூட இது அடிச்சிங்க முடியாது டேய் வராது வைத்தியர் வைத்தியம் முடிச்சா எந்த வைத்தியர் கும்பிடு போறடா புரியல வைத்தியம் சொல்லுங்க அப்படியே சொல்லு வைத்தியம் எல்லாரும் வைத்தியம் போதுமா நீ வைத்தியமா மத்தலகர வைத்தியம் யார் வைத்தியம் எல்லா செட்ல எல்லாரும் வைத்தியம் டேய் விடுடா எல்லாரும் வைத்தியம் நீ தான போற வைத்தியம் ஏய் வாடாங்க சரி அண்ணா வந்துல அந்த பொண்ணு எனக்கு செட் ஆவணும் அவ்வளவுதானே என்ன கோயில் மாரியா கோயில் வேண்டுதல் வை ஆத்தாளுக்கு ஆமா அம்மா தாயே மாரியம்மா இப்ப வந்திருக்கிற பொண்ணு மட்டும் எனக்கு செட் ஆயிருச்சா சத்தமா காப்புடா டேய் அங்க இருக்கு கோயில் தாயே மாரியம்மா அப்படி இப்ப வந்த பொண்ணு மட்டும் எனக்கு செட் ஆயிருச்சுடா காயில கூத்து பிடிச்சிட்டு போறப்ப முண்டில எவ்வளவு காத்துறோம் ஒருத்தனே எடுத்து போறான் ஆத்தா டேய் நீ எடுத்து போய்டா அவங்க என்னடா பண்ணுவாங்க நம்பி கத்துறா அப்ப எப்படி எடுத்து வைக்கணும் ஏய் வேடு எப்படி வைக்கறடா அம்மா தாயே தாயே சத்தமா கேட்டா செத்து போயிடுவடா டேய் அப்படி அம்மா அந்த வந்த பொண்ணு மட்டும் செட் ஆயிடுச்சுனா உனக்கு செட் ஆனா நான் மயர போறேன் ஏய் உனக்கு அப்படி சொல்லு எப்படி உனக்கு வேடு உனக்கு செட் ஆயி சரி கோபாலி செட் ஆயிடுச்சுனா நீ வேலை எடுத்து நட்டு மண்டில் வச்சு இறக்கி ஏடா டேய் ஏடா ஒண்ணு வேணுமா வேண்டாமா உனக்கு ஒரு நீ வேண்டுதல் வைக்காதீங்க அண்ணா வேணா எனக்கு அந்த பண்ணி எனக்கு செட் ஆகணும் ஒண்ணு செட் ஆகணும் ஆமாங்க அம்மாக்கு வேண்டுதல் வை எப்படி அம்மா அம்மா ஓ தாயே அம்மா ஓ தாயே ஓ தாயே அம்மா அம்மா நீ சத்தியுள்ள மாரியா இருந்தேனா இந்த புள்ள மட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சுனா
உங்களுக்கே செட் ஆக மாட்டாங்க பிள்ளைங்க. பைத்தியக்காரா, நீ சொல்லு. இந்த புள்ள மட்டும் நான் சொல்ற மாதிரி சொல்லு. சரி, இவனுக்கு செட் ஆயிடுச்சுனா உனக்கு செட். சில்லற காட்சி மாதிரி கொட்டி போடும் பல்லெல்லாம். பைத்தியக்காரா, அம்மா தாயே இந்த புள்ள மட்டும் இவனுக்கு செட் ஆயிடுச்சுனா இவனுக்கு கோமாளிக்கு சொல்லிட்டு போ. கோமாளி எனக்கு செட் ஆயிடுச்சுனா எல்லாரும் இப்படி எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. தட்டு எடுத்து வைக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், குஞ்சா இருக்கிறேன், கடா வெட்டுறேன், அளவு குத்துறேன், இப்படி எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. இது என்னால முடியாது ஐயா, சத்துக்க முடியாது ஐயா. அதனால விடிங்கால் 4 மணிக்கு எந்திரிச்சு தலையோட குளிச்சுக்கிட்டு கோயில் முன்னாடி வந்து நின்னு வேலை இருக்குது. வேலை நோம்பியான மாலை போடுறாங்க. அந்த மாலை எடுத்து கழுத்திலே போட்டுக்கிட்டு அத அந்த வேலை எடுத்து புடுங்கி முன்னாடி குத்தி பின்னாடி உருவிடுறேன். ஏண்டா அந்த புள்ள கூட சேர்ந்து வாடுறதுக்கு வேண்டி சொல்றேன், சாவறதுக்கு வேண்டி சொல்றேன். வா, புள்ளதான செட் ஆகணும், செட் ஆகணும். இதுல நீ வாய் வேலை செய்யணுமே. அது ஆவாது. பாட்டு பாடணும். பாட்டு? ஆமா. ஆற பார்த்து பாட்டு பாட சொல்றேன். ஏஆர் ரகுமானுக்கு அப்புறம் பிஆர் ரகுமான். ஏதோ ஒரு ரகுமான் நடந்துமா பல்ல வருது. வருவாளா? பாடிக்கோ, வர சொல்லு பாருங்க. பொண்ணுடி தாய் தரத்துல பொம்மடியில பாக்குறேன். என்னையாண்டா கூப்பிடுறா அவங்க பேச்சு கேப்பியா? சரி மாட்டிக்கிட்டேன். என்ன பத்தி எடுத்து சொல்லி கொஞ்சம் சேர்த்து ஜாயின் பண்ணிடு. எப்படி அப்படி சொல்லி எடுத்து அப்படி. அம்மா தங்கச்சி நல்லா இருக்கிறியாம்மா? ஏதோ அப்படி இருக்கிறேன். சரிம்மா, வந்து சும்மா நிக்கிறீங்களே, என்ன காரணம்? நான் தனியா வந்திருக்கேன், என்கிட்ட பேச யாருமே இல்ல. இருக்காரம்மா ஒருத்தர்? என்ன இருக்க? ஆமா, இந்த ஊர்ல அவர் மட்டும் தான் நல்லா ஆளு. என்ன பத்தி நல்லா பெருமையா எடுத்து சொல்லு. எப்படி பெருமையா எடுத்து சொல்றா? எப்பறா அவர் நல்லா பெரியவர், நல்லாளே, நல்லவரே, நாளை தெரிஞ்சவரே. அப்படி ஆமா, அவர் நல்லவரு, வல்லவரு, நாளை தெரிஞ்சவரு. அவர்கிட்ட போனா என்னடா என்ன பத்தி நல்லா எடுத்து சொல்லு. பெரியாளே, அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னு சொல்லு. எங்க அப்பா அம்மா, அவர் இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். அம்மா ஆமாமா, அவர்தான் இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். அவங்க அப்புறம் நான் என்ன சொல்றது, டாக்டர் நல்லா பேசுவாரா? டாக்டர் சூப்பரா பேசுவாரா? ஒண்ணையா சொல்லிட்டாடா. செட் அவரால இருடா இருடா பேசிட்டு வரல. ஆமா கருப்பழகன் ஆடா. அம்மா
நல்லா பேசுவாரம்மா, அருமையா பேசுவாரு. ஆமாமா, நான் உங்களை நம்பிதான் போறேன். நம்பி போலாம், நல்லா போலாம். நான் முன்னுக்கு வந்துருவேனா? முன்னுக்கு வந்துருவீங்க, என்ன நம்பிட்டீங்களா? வந்துருவீங்க. போய் பார்க்கட்டுமா? போய் பார்க்கட்டுமா? போய் பாருங்க. நான் காண்பது கனவா அல்லது நினைவா? என் எத்துக்களை தீர்க்க வந்தேன் என் பொச்சி மிளகாயே, பச்சை மிளகாயே, பொண்ணா பொண்ணு சீக்கடை பண்ணு மாதிரி பட்டா பூச்சிடி, பட்டா பூச்சிடி, பட்டா பூச்சிடி, நான் பட்டா பூச்சிடி பல பலன்னு சொல்லிக்கிறேன் அவளை கண்ணாடி பக்கமா வந்துகிட்டு மாம முன்னாடி அழகே அழகே உன மனிதனாக்கவா கணவன கைய பிடிக்கணும். உருவது 4 லட்சம் தாங்குவாங்க. சரி பாடுறா. கணவன கைய பிடிக்கணும், உனக்கு நான் ஓ கொடுக்கணும். உம்மா சரி சரி பரவாயில்ல. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி ஒரு கண்ணாடி அதை எடுத்திடாம அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சே மாறி நிஞ்சல 2 பேரை பிச்சல போய் கொண்டல எரியில நீங்க எதிரி கிடையாது. அப்படியா? ஆமாம்மா பரவாயில்ல. ஆமாய்யா. அடியே சீரான எதிர்க்கு மாபெருமான புண்ணிய சபை பைத்தியமா? இல்ல அழகா இருக்கிற நீ, நல்லா இருக்கிற நல்லா இருக்கு. என்ன பண்ண என்ன பண்ணியா? சரிமா சரிமா. சீராவிற்கும் ஆதரமான புண்ணிய சபை புண்ணிய சபை இந்த ராஜ சபைக்கு என்னுடைய முதல் கண் முத்தான வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். இருந்தாலும் சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு என் நாடகத்தில் நான் வந்திருக்கபடியா நான் யார்? என்னுடைய பேர் நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. Hey!
பாப்பா கலகை கம்முனு பாருங்க. எப்படி எப்படி அம்மா எல்லாம் டீ மூங்கில் ஊத்துங்கப்பா. ஆமா கல்வியில் தான் சிறந்த கலைவாணி என்னும் மாது. ஆமா அடியே அம்மா கையில் வீணை பிடித்து கையில் பூனை பிடித்து எங்க பூனை பிடிக்கிறாங்க எங்க தானே சொன்னீங்க. கையில் வீணை பிடித்து எந்த ஆமரை மீது ஆசிரமாக அமர்ந்து சரி அதாவது இந்த மாநில மக்களுக்கு படிக்கும் கல்வியை பொறுப்பேற்ற நான் அன்னை கலைவாணி. கலைவாணி ஆமா சரி மாமா. என்னிடத்தில் எட்டு சட்டு ஏழா கூட பேச வேண்டாம். சரியா தங்கள் பேரு கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி உன்னுடைய நாவில் வந்து அமர்ந்தா மட்டும்தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு வாய் வந்து பேசுவேன். அப்படியா இல்லைன்னா நீ ஊமைதான். என்னப்பா சொல்றான் பெரிய மந்திரம் மாமா. நீங்க பாயிண்ட் கிடைக்க 60 கட்ட உட்கார்றான் எதுக்கு மாமா நம்ம நாக்கு உட்கார சொல்லுங்க. உன்னுடைய தாயினுடைய அதாவது அங்கத்துல நீ கருவா உருவாகும் பொழுது உன்னுடைய நாவல நான் அமரணும். அப்படியா ஆமா இப்பெல்லாம் வந்தாங்கன்னா செத்து போயிரும் நம்ம. ஆமா சரி அம்மா அடியே தாமரை கலைவாணி சரஸ்வதியாக இருந்தாலும் சரஸ்வதியாக இருந்து விட்டாலும் அம்மா இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே உங்களை பெற்றெடுத்த அப்பா யாரு? நான் எப்படி பிறந்தேன்? நீ எப்படி பிறந்தீங்க? உன்னை போல நான் ஒரு மானிட பிண்டமா. மானிட பிண்டமா? பிண்டம் மானிட பிண்டமா? பிண்டமா இல்ல நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என்னுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? உங்களோட பிறப்பின் ரகசியம் எப்படி? பிறப்பு கற்பனை என்னடா இது? பிறப்பே பிறப்பின் ரகசியம். ஆமாம்மா சொல்லட்டுமா? சொல்லுமா. ஓட்ட பெட்டி அடைய போட்டு அவர் கூடி உலகளுக்கு ஐஸ்வர்யா ராய் என்ன வேணும்? ஐயோ உங்களுக்கு எப்படி ஏங்க ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. ஒண்ணுமே நுழையிலையே. ஏன் என்னாச்சு? ஒண்ணுமே தெரியவில்லை ஒண்ணும் நுழையவில்லை. இப்ப நான் பாட்டா பாடி சொன்னேன்ல. ஆமா அது உங்களுக்கு எது புரியலையா? எதுவும் புரியலையே. சத்தம் அன்று முதல் தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கடைந்தார்கள். இந்த அமிர்தம் ஏன் கடைய வேண்டும்? எதனால கடைந்தார்கள்? ஆனா
துருவநிலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் அமுதம் கரைவதற்கு ஒரு தூண்டுகோலா இருந்தார். ஆமா, தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால தேவருக்கு நரை திரை மூர்ப்பு பிணின்னு சொல்லக்கூடிய சாபங்கள் கிட்டியது. சாபத்தை நீக்குவதற்காக வேண்டி, அதாவது தங்கு துபாரி ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் கண்ணனை முன்னிலையில் நிறுத்தி தேவ அமிர்தம் கரைந்தார்கள். பார்க்கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்திரிகிரி மலையை ஒரு மத்தாக நிறுத்தி வாசுகின்னு சொல்லக்கூடிய பாம்பை அணை கையிலாக பூட்டி தேவரெல்லாம் வாழ்புறமும் அரக்கரெல்லாம் தலைபுறமும் நின்று அமிர்தம் கரைந்தார்கள். அமிர்தம் பொங்கி வெளியேறியது. அமிர்தத்தை புசித்த உடனே இந்த நரை திரை மூர்ப்பு பிணி என்று சொல்லக்கூடிய சாபங்கள் தேவருக்கு நீங்கியது. அப்போ அந்த அமிர்தத்தின் வேலி வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய பிரம்மாவுக்கு இந்த தூர்வாசல் செய்த ஒரு சூழ்ச்சியால இன்று நமக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படி என்று சொல்லி தேவர் முன்னிலையில் ஒரு பெருத்தது ஒரு ஏக குண்டங்கள் வளர்த்தினார்கள். ஆமா, சரி. அந்த பார்க்கடலிலே அமிர்தம் கரைந்தார் அல்லவா? அந்த அமிர்தத்தின் வேலி வழியாக 60,000 பெண் குழந்தைகள் பிறந்தோம். 60,000 பெண். ஆமா, சரிமா. இந்த அமிர்தத்தில் முதல் யார் பிறந்தார்? வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி, பருந்தினாலும் வருத விட்டாலும் வரமாட்டால் ஒருத்தி. ஆமா, யாரும் அது யாரு? பாபான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டா ஒருத்தி, வராதுன்னு வருவா ஒருத்தி. அது யாரு? ஆனா முதலாக வருதினாலும் வருதா விட்டாலும் வருவாள் ஒருத்தி, அவள் தான் மூதேவி. ஆமா, தூக்கம். சரி, சரிமா. ஏழை பணக்காரன் அச்சகார பிச்சைக்கார யாருக்குமே சரிசமமாக பாகுபாடு இல்லாம இந்த மூதேவி என்று சொல்லக்கூடிய தாயாகப்பட்டவள் அணுவிற்று பெறுகளுக்கும் ஒன்றாக காட்சி கொடுப்பாங்க. சரி. ஆனால் ஸ்ரீதேவி இந்த அதாவது செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான இந்த ஸ்ரீதேவி யார் வீட்டிலே குடியிருக்கணுமோ அவங்க வீட்டுலதான் குடியிருக்கும். நினைச்சவங்க வீட்டுல இருக்காது. ஆமா, இந்த ஸ்ரீதேவி இரண்டாவது முறையாக அமிர்தத்திலே பிறந்தார். அன்னை கலைவாணி தாம்பர தடாகத்தை ஆசனமாக வைத்து நானும் பிறந்தேன் அமிர்தத்தில். எனக்கு பிறகு சத்திய கன்னிமார்கள் ரன்பை, ஊர்வசி, மேனகை, தோர்தம்மை, ரதிதேவி, சித்ரா, விசித்ரா இப்படி சொல்லப்பட்ட கன்னிமார்கள் சத்திய கன்னிமார்கள் நடின பெண்கள் அவர்களும் அமிர்தத்திலே பிறந்தார்கள். அம்மம்மா, இப்படி எண்ணற்ற மாதர்கள் 60,000 பெண் குழந்தைகள் அமிர்தத்திலே பிறந்து இன்னாருக்கு இவர்தான் என்று சொல்லி அன்றே எழுதி வைத்து விட்டார். ஆமா, தக்க பருவமான பிறகு இந்த கலைவாணிக்கு திருமணம் செய்து வைத்தார். கல்யாணம்? ஆமா, கல்யாணம் நான் நினைச்சிருக்கேன். ஆயா கண்ணாடிக்கார ஆயா பாத்துக்கிட்டே கொடுமையா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னல. கணவர் யாரு? என்ன மாலையிட்டு என்னுடைய கணவர். உங்களை யாரு? 2 1 தாத்தா. மாலை
இல்லப்பா. அதுதானே கோனேரிப்பட்டி பேரேஜா. அது ஒரு மாட்டிக்கிற இந்த வருஷம் உங்களுக்கு. எப்படிமா? அது அம்மா என்னை தொட்டு தாலி கட்டிய பட்டா யாரு சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரான முகம் படைத்த பின்னு பிடிக்கக்கூடிய பொறுப்பை கையில் எடுத்த கணவனின் பெயரோ பின்னு பிடிக்கக்கூடிய பிரம்மா. குடிக்கிறாரு அவரு? ஆமா பரவாயில்ல. அவரு அப்படிதாரு? ஒண்ணு ரெண்டுல கிடையாது. ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமா பிடிப்பாரு. எப்படி நீ விட்டு வச்சிருக்கிற? பரவாயில்லையே விட்டு போட்டு அதான் பாத்து ஆயா. ஐயோ கண்ண அங்க பேசாதா இங்க பாரு. அம்மா வாழ்க்கையாச்சும் மிஞ்சிருக்கும். ஆமா வாழ்க்கையாச்சும் மிஞ்சிருக்குமா? அடியே பின்னு பிடிக்கக்கூடிய பிரம்மாவை நான் திருமணத்தை செய்து எனக்கு 3 பிள்ளை பிறந்தது. பிறந்துருச்சு. ஆமா எங்க வயிற்று காமி வயிற்று பார்த்தா நான் கண்டுபிடிப்பேன். குழந்தை பெற்ற வயிறா குழந்தை இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. குழந்தை இருக்குதுன்னா இருக்குதுங்கிறாங்க, இல்லன்னா இல்லங்கிறாங்க. வயத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்கிறேன் டாக்டர். ஆமா குழந்தை பெற்றாங்க வயது பார்த்தமா கண்டுபிடிப்பேன் நானு. எப்படி நீ கேளு. குழந்தை பெக்காத வயிறா இருந்தா தக்காளி எப்படி நைசா முழு 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 இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அதே குழந்தை பெற்ற வயிறா இருந்தா நம்ம கோசாக எப்படி வரி வரியா இருக்குது அந்த மாதிரி இருக்கும். தார் தாரியா இருக்கும். உனக்கு அப்படிதான் வரி வரியா? குழந்தைக்கார கூட மண்டையில மூளை இருக்கு. ஆமா நாங்க 2 பேரும் ஒரே ஆளு. சரிப்பா 3 பிள்ளைங்களா? பேர் எப்படிமா? தக்கன், தரணி, நாரதன். அப்படியா? 3 பிள்ளையை பெற்றெடுத்து இந்த சத்தியலோகத்தில் ஏதொரு குறைபாடும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கும் நன்னாளையிலே இன்று உடன் வந்திருக்கிறாய். என்ன காரணம்? ஏன் வந்திருக்கிறாய்? பிரபதேவன் என்றால் அழைத்து வர சொன்னார். அப்படியா? அழைத்தாரா? ஆமா. ஏன் இவ்வளவு நேரம் சொல்லல? எங்கம்மா சொல்றத கூட நம்ம போட்டு சூப்பர் இல்லையா? ஒரு வில்லாக பார்வை ஒரு கதையாக ஒரு களமாக 60 அடி கூந்தல் 60 அடி கூந்தல் இருக்குமே. என்ன வெறும் அரை அடி கூந்தல் மட்டும் இருக்கிறது? உன் முத்தா என் சீனி முட்டாயி, என் சக்கரை கட்டி, என் தேனு முட்டாயி, உன் வாயோடு வாய் வைத்து அத்தா அத்தான் என்று உன் திருவாயார் என்னை கூப்பிட்டு பார்க்கிறான். நீ பேசினால் உயிர் கூவுது போல் இருக்குமே. இப்ப என்ன காக்கேரி கத்துவது போல் கண்ணே உன் இதோ இதழ் சேர்த்து இச்சே இச்சில போகும்
ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த நேரம் நேரம் வர சம்பாத வாசனம் என் பொண்டாட்டி கிட்ட முத்த வச்சு அவங்க வாசனம் வருது. ஓட்டுற வாசனம் கருமானம். ஐயா என் பொண்டாட்டி பாத்தியா? சரஸ்வதி இதுதான் நம்ம பொண்டாட்டியா? 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திருப்பதி போய் தங்குறேன். திருப்பதி போய் தங்குறேன். அங்கே ஏன் போய் தங்குற? இங்க தங்க வேண்டியதானே? அப்படியா? சூப்பர் நம்ம பொண்டாட்டி. கண்ணே தேக்கி மண்ணா அன்புள்ள தேவையாகப்பட்ட கலைவாணி அடிவணங்கி போற்றி செய்தேன் மன்னா. எப்படி வீட்டுக்காரர் எப்படி வீட்டுக்காரர் எப்படா ஐயா இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்குதா இல்ல இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்குதா? இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது. பாத்துக்கா குடும்பத்தை கெடுறதுல நீ ஒரு ஆள் போலாமா? அந்த ஐயா யா பக்கத்துல போட்டு ஒரு கோட்டர் வாங்கி வந்து ஆயாக்கு பாதி போட்டு கேளு. அந்த ஐயா வேணும் 6 கோட்டர் கொடுத்துருக்கேன். கோட்டர் ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி அவங்க கூட சேர்த்து வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரி என்ன தருமாச்சி பரிசு பாடல படு கேள்வி ஐயா ஐயா
1000 ஒரு பொம்பளையா பிறந்ததுக்கு கண்ண கனவு செயலாகாதாம். அப்படியாப்பட்ட என் பாவத்தை விடுகிறான் என் தேவியே. வந்தன புரிந்தாலே இந்த பரந்த பூபுலத்திலே உலகம் இருக்க உன் புகழாக எடுத்திருக்க இந்த மன்னனுடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்குமாமா. கண்ணே தேவியாரை மையகத்தில் கோடி காலம் என்று சொல்லிவிட்டால் போதும் சுவாமி. பூவுலகத்தில் ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாமல் சத்தியலோகத்தில் உயிரோடு சிறப்போடு வாழ்ந்திருப்பேன் மன்னா. அரண்மனையிலே இந்த வேலையா இருக்கின்ற பொழுது 1000 தாதிமார்கள் விட்டு சொல்ல நோக்கம் என்று சுவாமி. கண்ணே சரஸ்வதி, இந்த இடத்திலே என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? நான் இருவரும் பேசிக் கொண்டிருக்க நாராயணா நாராயணா என்று ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த ஆணை பார்த்து நான் ஏதேனும் செய்யாமல் ஆசையாக இருந்தேன். என்ன செய்ய போறீங்கன்னு பச்சுமாவா தட்டு போறீங்க. எழுப்பு நாளைக்கு லீவு தான் 2 நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு கிளம்புங்க. இவர் 2 பேர்களும் இந்த சப்ரமதி கூடத்திலே ஒற்றுமையா இருக்கலாம் என்று உல்லாசமாக நீயும் நானும் நீ மேல் நிலாவை பார்க்க கீழ் நிலாவை பார்க்க அத்தா மாரியம்மா என்ன எப்பமா அடிக்கிறானோ அவன் அக்கா தான் அவனை கட்டிக்கணும். நான் என்ன சொல்லி காட்டுறியாடா? யாரு இந்த பொண்ணு உனக்கு? ஏய் பொண்டாட்டியா? வெடிச்சா என்ன அது? வெடிச்சா அது அப்புறம் அந்த ராமன் சொல்லி அவனை வெடிச்சா என் கட்டி கரும்பேவா எடுத்து கூத்து குத்தி போடுவேன். இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு? பொண்டாட்டியா? வெடிச்சா என்ன ஆகுது? வெடிஞ்சா தங்கச்சி. இவர் யாரு உங்களுக்கு? என் புருஷன். வெடிஞ்சா வெடிஞ்சாலும் அண்ணன். வெடிஞ்சா அண்ணன். வெடிஞ்சாலும் சந்தேகமா தான் இருக்குது. வெடிஞ்சா அப்படி சொன்னா பரவாயில்ல. வெடிஞ்சா வெடிஞ்சா என்ன? சரி விடிஞ்சா விடிஞ்சா அண்ணன். அண்ணன் ஆமா. அறுத்து போடுவேன் குஞ்ச. பொழுது வெடிஞ்சா 500 வருதா 600 இல்ல விடிஞ்சா. சரி பொழுது விடிஞ்சா 500 வருதா 600 வருதா தெரியல. இந்த பொழப்புக்கு ஒரு தங்கச்சி போய் பொண்டாட்டியும் நீங்க போய் ஒரு அண்ணனை போய் புருஷன் போய்ங்க. உங்களை மாதிரி அம்மன் வாசனை கிடையாது. இந்த பொழப்புக்கு திருச்செங்கோடு போங்க. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க ஒரு ஆயா கருப்பா குண்டா புளி வித்துட்டு இருக்கான். புளி வச்சு போவாங்க. தனியா இருக்கும் போது காதல் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு கூத்துற நான் என்ன ஆகுது சொல்றா? அது பேசக்கூடாது. சொல்லு. இங்க வந்து உனக்கு என்ன முறையாவது? எனக்கு அக்கா முறையாவது. வீட்டுக்கு போனா என்ன முறையாவது? வீட்டுக்கு போனாலும் அக்கா முறை தான். அக்கா கிட்ட பேசலாமா? உலகத்து எங்க சொல்ற கூட பிறந்த அக்காவை பார்த்துட்டு அவளை இவளை அதுதான் ஏன் தொழில. இருவருமே நான் பேசிக் கொண்டிருக்கேன். நாராயணா என்று ஒரு சத்தம் கேட்குது. என்னதான் தெரியல. மகனாகப்பட்ட நாரதன் தேடி வருவதாக இருந்தால் ஏதோ ஒரு கழகம் கொண்டு வருவான். அதனால இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் ஏதோ மனசு வந்து ஒரு வார காலமாக இந்த ஒரு வார காலம் இல்லாமல் இன்று உண்மையிலே பார்த்தவங்க அம்மா அம்மா இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. கொள்ளக்கார சொல்ற மாதிரி 100 மில்லி தேங்காய் நினைக்குது. 8 ரூபாய் சித்திரவாய் காட்சி சித்திரவாய் காட்சி போட்டு தள்ளு போ. நீ பேசுற பேச்சே சரியில்லை. ஆமா காலையில வீட்டுக்கு சாப்பாட்டுல போயிடு கண்ணு.
போகலாமா அரண்மனைக்கு? வாங்க. நாம் இருவருமே நாம இங்க இருந்தோம்னா ஆமா. யாரு கண்ணு படுதோ இல்லையோ ஆமா. இவன் கண்ணு பட்டே தான் நம்ம இப்படி ஆகி போயிட்டோம். நல்லது ஒரு இடம் பார். நானும் என் மனைவியும் சேர்ந்து வேண்டும். இருக்கிறேங்க. எங்க எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இது பாத்ரூம். எதுடா? பாத்ரூம் தான் அரிமையான யார் வாடா போலாம். கருத்தாவே காலை பிடிச்சி தரத்தாரு இழுத்தாவே மீனாட்சி ஒட்டுக்கார முன்னாடி புள்ளத்தாச்சு திருச்சற்றப்பழம் ஓட்ட ஓடிச்ச ஈம்பத்தலைக்கு பேரிச்ச பழம் ராமச்சந்திர கோவிந்தா ராமச்சந்திர தெங்கரா கோவிந்தா மதுரை மீனாட்சி பொட்டியார முன்னாடி புள்ளத்தாச்சு ஏழுமலை பொண்ணுராமா ஏழுமலை ஈசா நேசா கைலாத வாசா சாரேகட சீசா கருத்தாவே காலை பிடிச்சி தரத்தாவே என்ன சொல்றா என்ன இப்ப சொல்றாரு 2000 ஆணி வில்லு விடு கடந்து கொண்டு 2000 ஆணி ஆத்தா கருமர எங்க அத்த விட்டு பிள்ளை கருத்தாவே காலை பிடிச்சி தரத்தாரு இழுத்தாவே அபச்சாரம் விபச்சாரம் அபிஷ்டு நாராயண சாமி குருவே குருவே நானே நல்லா இருக்கிறேன் சாமி நல்லா இருக்கிறேன் கையங்க பிடிக்கிற கை பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் யாரு உனக்கு தெரியாது பாடம் பரம திரும்பாளர் கண்டார் வாங்க என்னப்பா சொல்லு பால் வருமா தானே அறிவார்கள் எனக்குல எது குறையில என்ன குறையில சந்தோஷமா இருக்கிறேன் என்ன குறையில இருக்க எந்த குறையுமே இல்ல ஒரு நாளைக்கு ஒரு கூத்தியா வாரத்துல ஒரு பொண்டாட்டி மாசத்துல 4-5 பிள்ளைகளை பத்தி சந்தோஷமா இருக்கிறேங்க அடே அப்பா என்ன ஒரு ஆளுக்கு ஒரு முன்னாடி இருக்கும் ஆளை பாத்தீங்க நல்லா தண்ணி தவள மாதிரி
நடந்துக்கிற யார் மாட்டோம் ஒரு ஆளுக்கு ஒரு பழகிதான் இருக்கும் உனையார கூத்தியாத்தனா கட்டமா கட்டாத உனக்கு என்ன அடிச்சோ என்ன பிடிச்சுட்டு நீ அது அத்தராம நீ பேசுற என்ன நாராயணா பல்லு வழக்கெல்லாம் வாய் நாரத்தான் செய்யும் யாரு வந்து தப்பு பேசுறேன் யாரு பல்லு வேற கரை பிடிச்சு போய் தான் இருக்குது கூலி போடுறது பகர் கண்டி புரோட்டா ரொட்டி கண்டி புரோட்டா போய் எடுத்து 1 டம்ளர் வெயிட் காரை டம்ளரா ஒரு சிசியா காரணம் தூது கமெண்ட் விட கரணம் போது என் கூட தப்பு தப்பு பேசுறீங்களே இப்பொழுது ஊமையா போச்சு இல்லப்பா பாபா பாபா ஓம்ப மக்களா வரும் காம கும்ப ஏன் பாபா 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 ஏம்மா பாபா பாபா காம கும்பமே கும்ப பா மம்ம கும்ப பா பாபா காம கும்பமே மம்ம பாபா ஆ மம்மி விஸ்பே பாபா பாபா மம்ம ஓம்ப நான் மம்ம ஓம்ப மம்ம கப்பு பாபா கப்பு பாபா தப்பு தப்பா பேசாத தப்பு தப்பா பேசுறனா உங்க கப்பு பாபா காம கும்ப ஆளு மம்மி பொம்பி பாபா கொல்லப்பா என்னன்னு கேளுப்பா தம்பி கொல்லப்பா என்னப்பான்னு கேளுப்பா கொல்லப்பா என்னப்பா சொல்றீங்க என்ன எளவோ எனக்குலாம் தெரியாது ஆபா ஆபா அப்படியே பாபு அப்படியே பாபு மம்ப ஊம்ப அப்படியே ஊம்புவா மம்ப ஊம்ப பே நீ ஊமையா அப்படி கேப்பு ஏபி ஊம்ப அப்படி கேப்பு எப்படி ஊமை அப்படி கேப்பு நம்ம கேப்பு வை பாபு ஊம்ப கேப்பு சரி ரொம்ப ஊம்ப ஏபி ஊம்ப அப்படி கேப்பு எப்படி நீ ஊமையான ஆமி ஊம்ப வம்பு போய் சாமி உள்ள இருந்து வந்தது சாமி ஊம்ப வம்பு போய் எப்படி வந்துச்சு சாமி எப்படி வந்தது சாமி எப்படி வந்தது கேப்பு 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 சாமி எப்படி அம்பு எப்படி பெப்பே 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 பாபா மிம்ப பாபா மிம்ப அம்மா தம்ம பங்கா நான் அழிஞ்சு போனவனே அத நாங்க 3 பேர் அந்த வேலை செய்யறதுக்கு வந்தோம் சாமி அப்படி வம்பு சாமி உள்ள இருந்து அப்படி சாமி உம்ப வந்தது வம்பு சரி சாமி உம்ப பேப்புங்க சாமி கிட்ட நல்லா பேசிட்டு பேப்பு இருந்தா முப்பு சாமி காப்பு கும்பு கால் பிடிச்சி இது பண்ணியா சாமி காப்பு கும்பு சாமி காலை தொட்டு கும்பிட்டா சாமி காப்பு கும்பு சரி. முப்பு சாமி மம்மி பேப்பு முப்பு சாமி கிட்ட நீ பேசிட்டு இருந்தா சாமி மம்மி பேப்பு முப்பு சாமி நீ பேசிட்டு அது இருந்தா சரி முப்பு சாமி முப்பு போப்பு வாப்ப ஒரு வார்த்தை பப்பா பேபி ஒரு வார்த்தை தப்பா பேசிட்ட மம்மி பாப்பு மம்மி மிம்பி 10 மணில இருந்து மம்மி ஒப்பு மம்மி மிம்பி 1 மணி வரையிலும் மம்மி மம்மி ஆயிப்ப பேப்பு மணி ஆட்ட பேசிட்டு இருந்தா சாமி மம்மி சாமி வந்தது சாமி உம்ப பாப்பு குப்பு சாமி ஊம சாப்பு கொடுத்துருச்சு அப்படி தெளிவா சொல்றேன் டேய் பைத்தியக்காரா சாமி சாமி குப்பு பாப்பு மாமா கப்பு பேச மாட்டேன் இனிமேட்டு பாப்பா பாப்பா தப்பா பேசக்கூடாது பாப்பா பேசுனீங்கன்னா பாப்பா பாப்பா அம்மா வாப்பா சரி ஏங்க இங்க வாங்க ஹே நல்ல 10 மணில இருந்து உம்ப ஏய் என்ன டேய் சாமி போய் அந்த வேலை செய்யுமாடா நம்ம உம்பப்பா நீ ஊமதான் நில்லு மூடிட்டு நில்லு சாமி இங்க வாங்க சொல்லுப்பா சாமி ஹே 10 மணில இருந்து 10 மணில இருந்து 1 மணி வரையிலும் ஏய் என்ன கை பிடிக்கிற அங்க எங்கடா கை பிடிக்கிறேன் ஏய் 1 மணி வரையிலும் 1 மணி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு மம்மி இருந்தா. மம்மி அப்பே அப்பே ஓ மணி மணியால வேற உம்ப பாப்பு உம்ப ஏய் சாமி வா சொல்றா நல்லா தான் பேசிட்டு இருந்தா ஏய் பேசுனதுக்கு அப்புறம் ஏய் நாளை போட்டுருந்தா மாறு பாப்பு பாப்புமா பாலா நாளைக்கு காலையில போய் உங்க உட்கார சாமி இங்க புடிங்க கையே 10 மணில இருந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தா மம்மி பாப்பு மம்மி மம்மி அப்பே மறுபடியும் அங்கேயே முடிச்சுட்டு மணியாடு பேசிட்டு இருந்தான் மணியாடு பேசுனாரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னமோ தப்பா பேசுனானுங்களாமா ஆமா தப்பா பேசினாலும் ஓம சாமி கொடுத்தேன் என்னங்க அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் என்னதான் இருக்கிற
பிபி குப்புங்க பாபிக்கு பாபு குப்புங்க நீக்கு பால் இல்லைன்னா இப்ப சாமிக்கு திரும்ப இருக்கு பைத்தியக்காரா சாமிக்கு உடம்பு அப்படிதான் கும்பு ஆமா குண்டு பம்பு பம்பு குண்டு பம்பி பம்பி ஆமா பாபு 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 பேசுற மாதிரி நல்லா சத்தி கொடுத்துருங்க அப்படியா சரி கோமாளி வாய்க்கு வந்தபடியாக பேசுவாங்க வாய்க்கு வந்தபடியாக பேசுவான் பெரிய மனுஷனா பெரிய மனிதனா நீ சாமி உள்ள வந்தாருல அவர்கிட்ட ஏதோ தப்பா தவிர ஒரு வார்த்தை பேசிட்டேன் நீ பெரிய மனிதனா அவர்கிட்ட என்ன சொல்லணும் சாமி ஏதோ சின்ன பையன் தெரிஞ்சு தெரியாம பேசிட்டா சாபம் கொடுக்காதுன்னு சொல்ல முடியல அவர் சாபம் கொடுக்குறாரு நீ என்ன பள்ளி இழுத்துட்டு உட்காந்து இருக்கிற போடா பாடா என்ன வாடா வாங்க சாமி சாமி ஆமா யா குடுவேன் மறுபடியும் மீண்டும் தப்பு தப்பா பேசினாய் உன்னை பொட்ட குதிரையா எழுந்திருவே பொட்ட குதிரையா வேணா சாமி அதுக்கு குதிரை ஆணுக்கு ஆம்பளை குதிரை பாத்துக்கிறியா வேணாம் வேணாங்க இல்ல பாருங்க கட்ட பாருங்க ரோட்ல களியா செய்யுவே பொட்ட கழுத வேணாம் சாமி ஒரே சாப்பிட வேணாங்க இதுயா படாத பாடு பட்டு என்கிட்ட கரெக்டா பேசிக்கணும் கரண்டா பேச விடுங்க கரண்ட் இல்ல கரெக்டாக பேசிக்கணும் கன்னடக்காரையா டீ குடிச்சியா ஏன் தலைப்புறம் பண்ண போட பூத்து போச்சு நம்ம பேசக்கூட விண்பத்தை போகட்டும் அப்படியே இருந்தாலும் சபை நாளே வந்திருக்கிறேன் என் பேர் என்ன என் நாள் என்ன எப்படி பிறந்தேன் சொல்லுங்க இப்படி கூட சாஞ்சிரு இப்படி சாஞ்சிராத கேமரா போயிடும். நாரதர் சிகாமணி தலைவர் ராஜ சிகாமணி இருந்தாலும் நாங்கள் எப்படி பிறந்தீர்கள்? ஓ இங்கிலீஷா
பகவானே நீங்க எப்படி பார்த்தீங்க? எனக்கு 10 மாதம் தாட்சி வந்து பெற்றவர் என்ன யாரும் அண்ணையார் கோலால தொட்டில் தொடங்கிற பழகி நடவடிக்கைய என் தாய் தந்தை பேரோ தந்தையாரோ பிரம்மதேவன். தந்தையார் பிரம்மதேவன். ஆமா. சரிங்க. தாயாரோ கலைவாணி சரஸ்வதி அம்மா. அம்மா கலைவாணி சரஸ்வதி அம்மாள். ஆமா. சரி, ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அப்படி தேவர்களுக்கு மகனா பிறந்துட்டு நீங்க மட்டும் இப்படி காவி கருமாந்திரம் அணிஞ்சு வந்திருக்கீங்களே, ஏன் என்ன காரணம்? நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன்? சரி, கொச்சில் தான் புருன்னு சொல்லு. வா சொல்லுறேன். தாய் தந்தைக்கு சரி காலை எழுதுவேன், இரவா பாதம் பண்ணிவேன். தாய் தந்தை பாதம் பண்ணி வருது. ஆமா. சரிங்க. பாதம் அங்கே நந்தவனம் சென்று அங்கே குளம், சரி குளக்கரையிலே புஷ்பகுளம் புஷ்பகுளம் மலர் மலர் இருக்கும். சியா 5 பேர் 10 பேர் பேசி நான் ஒரு ஆள் பேசி கேட்குமா? சியா மலர் பறிக்க போகும்போது சரி தேவ கன்னிகள் ஒரே சரச்சால சரச்சால சத்தம். ஆமா. இங்கே மலர் பறிக்க போற இடத்துல நந்தவனத்திலே அதுதானே. ஆமா. நந்தவனம் செல்லு போகுது. என்னடா சத்தம் பார்க்கும்போது எல்லா தேவ கன்னிகள் ஆமா அதுதானே தேவக்கலை குடித்திருக்கும் போது எல்லாருமே பொம்பளைங்க. ஆமா எல்லாம் பொம்பளைங்கப்பா. ஓட்டு துணி இல்லாம நான் பாத்துட்டேன்ப்பா. எப்படிங்க? ஓட்டு துணி இல்ல, உடம்புல ஒட்டு துணி இல்ல, துணி இல்ல. வேற அந்த பொம்பளைங்க. ஆமா. என் 2 கண்ணால பாத்துட்டேன். பாத்துட்டு என்ன பண்ணீங்க நீங்க? நிர்வாகமே இல்ல. நிர்வாகமா நிர்வாணமா? நிர்வாணம். நிர்வாகம் பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஏய் நிர்வாணமே இல்ல, ஒரு ஒட்டு துணி இல்ல. உடம்புல ஒட்டு துணி இல்ல. பாத்துட்டு அப்படி பாத்துட்டு நிர்வாணமா பாத்துட்டு நீ என்ன பண்ண? செடி மரப்புல 2 கண்ணால பாத்துட்டப்பா. பாத்துட்டீங்களா? காலையானது மாலையாகி விட்டது. கொலை முடிவு உள்ள ஓடி போய் பாத்தி இல்ல, பாத்துட்டு செடி மரப்புல உட்காந்துக்கிட்டு இருந்தல, நீ என்ன பண்ண? நான் பாத்துட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருந்ததோட சரியா? ஆமா. யாரு பேசாரு கொலை முடிவு உள்ள போங்க. என்னாச்சு சொல்லுப்பா. எங்க போனாலும் 2 பேர் தான் போறோம். ஆமா. சாப்பிட போனாலும் 2 பேர் போறோம். கடைக்கு போனாலும் 2 பேர் போறோம். எங்கயாவது பைக்ல அங்க ஊர் சுத்த போனாலும் 2 பேர் போறோம். 2 பேர் தான் போறோம். 2 பேர் தான் போறோம். குவாட்டர் கடைக்கு போனாலும் ஆளுக்கு ஒரு குவாட்டர் வரைக்கும் ஆளுக்கு பாதி குவாட்டர் குடிக்கிறோம். இப்படி எல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் போறோம்ல. பொம்பளை கூட்டு சொல்லாம குளிச்சாங்கல்ல, ஒரு போன் பண்ணி நானும் வந்து பாத்துறேன். இந்த மாதிரி இது மட்டும் நீ ஓட்டி போய் பாத்துட்டு வரா? அப்படா கிட்ட போனு. சரி கடிதம் வச்சாரு போட்டுக்கலாம்ல. ஏய் நான் தாயத்தை பார்க்க முடியும், உனக்கு எப்படி தெரியும்? ஏ சரியா கோபப்படாதப்பா, பொறுத்து பொறுமை. இது ஒரு நாளைக்கு பார்த்தா என்ன கூட்டிட்டு போறேன். சரியா சொல்லுங்க. ஐயோ காளியானது மாலை விட்டதே. எப்படா தாயத்தை பாக்கட்டும் உடுக்கா யாக்கா? சரியா எப்படா தாயத்தை பாதம் பண்ணி மறந்து விட்டோமே. காளியானது மாலை விட்டதே ஆகி விட்டதே. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் தான் பாதம் பண்ணல. அப்பாவோட பொய் சொல்லிட்டான்ட்டு நான் பொய் சொன்னேன். எப்படி எந்த சொன்னே? தந்தையே தாயே நந்தவனத்து செல்ல போது மலர் இல்லையே சொல்லிட்டேன். ஒரே பூக்கள் இல்லை, ஒரே பூக்கள் இல்லை. பூக்களா? பூ மலர்கள், பூ மலர்கள், ஒரு பூ மலர்களும் இல்ல. சரி அப்படியே பொய் சொல்லிட்டப்பா. சரி சரி சொன்னாரு என் அப்பா. அவருக்கு 5 தலை. 4 தலைங்க உங்க அப்பாவுக்கு? 4 தலை. 4 தலையிலே அவர் சிந்திச்சு பாப்பார்ல. ஆமா யானை கண் இல்ல. ஆமாங்க. ஆமா யானை கண்ணா? யானைக்கண் மண்டகத்துல கம்முன்னு அவர் சிந்திச்சு பார்த்தாரு. அப்பாவுக்கு 4 தச்சுக்கு 4 தலையா இருக்கு. ஆமா அவருக்கு தெரியாத போயிருமா? தெரியாம போயிருமா? இத்தனை நாள் கனவு, இத்தனை நாள் நாரதர் மலர் பறித்து வந்து நம்ம பாதம் பண்ணிடுவான். ஏன் இன்னைக்கே பாதம் பண்ணிட்டு
சிந்திச்சு பார்த்தாரு. நாரதா சண்டால சத்தியாரப்பட்ட பதியா இப்ப தவறு செய்து எனக்கு பாலாமணி மறந்து விட்டையா, இந்த உனக்கு சாபம். சாப்பாடா? சாபம். எப்படி என்ன சாபம்? தினமும் போய் சொல்லணும். ஆமா, போய் தினமும் கலகம் செய்யணும். அப்படி கலகம் செய்யலாம். கலகம் செய்யலாம். தலையில 1000 சுக்காக வெடிக்கும். 1000 சுக்காக வெடிக்கும். ஆமா, வயிறு உப்பும் உப்பிக்குச்சுங்க. உப்பிச்சு பாருங்க. முதுகில மூட்டை சுமக்கும். முதுகா மூட்டை சுமக்கும். கால தூள் போலிங்கும். வீங்குது. ஆமா, சரிங்க. சித்தியா நீ கலகம் செஞ்சீங்களா? அப்படியே இருந்தாலும் தாய் தந்தை பாதம் பண்ணிட்டு நம்ம கலகம் செய்யணும். அப்படியா? ஆமா. சரி வாங்க போலாமா? போலாம். பாப்போம். வா. போட்டி செய்தேன் அப்பா அம்மா. பால்கள் கொண்டு கொடுக்காம என்னடி போய் பால் வேணுமா? பால் குடியா? இப்பயாவா? ஐயோ, யாராவது கொடுக்க மாட்டா, அவருக்கு தர மாட்டா. பால் குடி. பால் கிடையாது. எங்கம்மா பாடுறா? அப்பா பாடுறா? பால் உங்க அம்மாட்ட கொடுக்க முடியாது. எல்லா பாலும் உங்க அப்பனே குடிச்சு விட்டா. மகனுக்கு என்னென்ன தேவை? பால் பழம் பால் பழம் கோட்டரை வீறு பிராந்தி பால் பழம் நீங்க பைத்தியமா? ஆடே பத்தக்கறி வேக பச்சை பிடிக்கும் பால் கிடைக்கும். வேணா நாலு சப்பு தப்பி பாக்குறீங்க. பால் வெஞ்சா பையனை கொடுக்கலாம் இல்லைங்க. இல்லடா, பசுமால் கறந்து மகனுக்கு தர வேண்டும் அல்லவா? ஆமா, பால் பழம் ஏதாவது கொண்டு வரல. கொண்டு வரேங்க. பையன் உங்க பையன் ஏங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க. இந்த பையன் பாருங்க, அவங்க அம்மா மேல கொழு கொழுன்னு இருக்கிறான். ஆமாண்டா. என்ன சந்தேகம்? இப்ப வந்தது உங்க பொண்டாட்டி தானே? ஆமா. என்ன சந்தேகம்? இல்ல, அந்த அம்மா அவ்வளவு ஹைட்டா குண்டு ஹைட்டா இருக்குது. நீங்க இவ்வளவு கூட இருக்கிறீங்க. நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்படி என்ன பண்ணுவான்? ஹைட் ஏட்டுமா? ஏரோப்ளான் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஓட்டுற ஆளு கரெக்டா ஓட்டணும், நல்லா ஓட்டுனா. ஆமா, நீ நல்லா ஓட்டுவீங்க நினைக்கிறேன். ஸ்டூல் பெருசா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுதானே வேலை அந்த மாதிரி இருக்குண்ணா நம்ம கிட்ட. அதுக்கு தகுந்த ஸ்டூல் போட்டுருக்கீங்களா? ஐயா மகாராஜே, எப்படி பெஞ்சது போட்டுருக்கீங்களா? அதான் பல்லாண்டு. அம்மா அம்மா தலைவாணி அவர்களும் இன்னும் தங்கைமார்கள், இன்னும் ரிதன்யா அவர்களும், இன்னும் அகிலா அவர்களும், இன்னும் தேவசேனா அவர்களும் அவரவர் சொத்திலிருந்து நமக்காக என்னுடைய கணவருக்காக வேண்டி அவருடைய சொத்திலிருந்து 100, 500 என்று சொல்லி வழங்கியிருக்கிறார்கள். செய்கின்ற தொழிலெல்லாம் சிறப்போங்கி வளர திருப்பதி ஏழுமலையாருடைய கோபுரங்கள் எவ்விதமாக ஓங்கி வளருதோ அது போல குடும்ப அம்மா பாதாள பண்டேன அம்மா அப்பா
பாதம் பண்ணினாய். பாதம் பண்ணினபடியால் நீ நினைத்த காரியமானது நிறைவேற நானும் உங்க அம்மாவும் 2 பேரும் உங்க வாழ்த்துறப்பா. சீரும் சிறப்புமாக நலமுடன் வாழ்ந்திருப்பாய். அப்படியே அம்மா. தேவி கொஞ்சம் தள்ளி ஏறு. பக்கம் நின்னா அவன் ரொம்ப மோசமான ஆளு. என்னப்பா என்னப்பா ஒண்ணுலப்பா நல்லா இரு. 1000 பேசிக்குவோம். அதெல்லாம் நீ வந்து கண்டுக்க கூடாது. ஆமா சரியா? திரும்ப கலவு தரன்ற ஒரு வேண்டியவங்க. அப்படியா? ஐயோ வேண்டாம். ஐயம்மா தலை வலிக்குதுங்க. தலைவலிக்கு பவத்து பூசிட்டு இருக்கிறேன். தலைவலி எங்கட வயிற்று பிடிக்கிறேன். சரி மகனே, நீ நினைத்த காரியம் என்று நிறைவேறும். சீக்கிரமாக சென்று தாய் தந்தை பாதம் ஜெபம் விட்டாய். அதை விரைவாக சென்று என் பழப்பு போச்சு. தேடுங்க தேடுங்க. தேடுடா குண்டு பையனி. தேடுமா தேடு. தேடுமா தேடியா. தேடியா எடுத்து. என்ன மட்டும் கதை வேணுங்க. ஐயோ எடுங்க. குண்டிடா குண்டு பையனி. ஐயோ எங்க போட்டேன்னு வேற தெரியலையே. ஐயோ என்ன சொல்றா அப்படி. ஐயோ எங்க போட்டேன்னு தெரியல. தேடுங்க பாருங்க. என்ன போட்டேன்? பல்லு குத்துற குச்சி எங்க கொண்டு போய். டேய் தப்ப கல்ல மூடி போறா அந்த பக்கம் ரோட்ல. கண்ணே தேவி, சரி நான் அரண்மனை சொல்லி நாங்க 2 பேரும் அரண்மனைக்கு போறப்பா. நீ மராசா போய்ட்டு வா. டேய் வாடி. போலாம் வாங்க. போயிட்டு அப்பா பாய். அம்மா பாய். அப்பா அம்மா பாத்துவாங்க. நான் மொத்தம் பாயா? இல்ல பாய் தாத்தா. டாடா பியூ. பாய் தான் டாடாப்பா. உலகம் சொல்லலாம். டாடா பியூ. பாய். வா. ஏய்யா டாடா பியூ. ஏய் டாடா பியூ. ஏய் யா மர்தா என்ன போலியாண்டா? யா 350 ரூபாய் 1 ரூபாய் சம்பளம் கிடையாது காலையில. சியா பாய் தந்தைக்கு பாடம் பண்ணியாச்சு. ஆமா இன்றோட கலகம் இல்லை. அதுதானே. ஆமா இப்ப கலக்க வேணுங்களா உங்களுக்கு? கலக்க வேணுமா? கலகம் வேணும். நான் தர கவலைப்படாத. புரியுங்க. இது என்னது? கல்லு. இந்த கல்லுல தான் கலக்க இருக்குது. என்ன கலகம் சொல்லுப்பா. நேரா ஒரு ஆயா படுத்திருக்கா. ஆமா. அந்த ஆயா மண்டையை உடைச்சு விட்டு கல்லு போட்டு அவங்க சொந்த பந்தம் ஒண்ணு சேருவாங்க. அவங்க போட்டு குத்துன்னு குத்துவாங்க. போலீஸ் வரும் கேஸ் நடக்கும். நாங்க துண்டக்கான சுனியக்கான வெள்ளம் கலந்து உங்களுக்கு கலங்க எடுத்துரும். ஏய் சியா நாளர் கலகம் நன்மையில முடியணும். இல்ல நான் படிச்சுட்டு உங்க மேல சொல்லிட்டா? ஏய் ஏய் நாளர் கலகம் நன்மையில முடியணும். ஆமா சியா அப்படின்னா தாத்தா கொடுத்த தாத்தா கொடுத்த சாவு மாலை பிடிச்சு ஜபமாலை. கை கொண்டு கொலாயிர வீடா. சியா ஜபமாலை பண்ணிடலாமா? படி. ஓ நமோ சிவாய நமக. ஓ நம சிவாய நமக. ஓம் நாராயண நமக. இன்னும் போறீங்க என்ன வந்துருச்சு அந்த பக்கம் பிய பேட்டு தண்ணி கிட்ட கழுவி போச்சு. ஏய் அஸ்தோ நான் அப்பயே சொன்ன முட்டுக்கோட்டு போறீங்க சிங்காத ஜாராதுன்னு. ஏய் குடிச்சு வெளுத்து கட்ட என்ன பண்ணுவ அப்படியே? கலகம் கலகம் கலங்க இருக்கு. ஆமா எங்க இருக்குங்க? இங்க தெரியுமா? ஏய் கலகம் சொல்லுங்க. கைலகிரியில கலகம் இருக்கு. எங்கப்பா? ஆமா கைலகிரி யாருக்கு தெரியுமா? எங்க பாட்டியாகப்பட்ட உமா மகேஸ்வரி கலகம். ஆமா பார்வதா அந்த பாட்டியிலே கலகம் இருக்குடா. அப்படியா? ஆமா ஏங்க காலதாமதம் ஆமா வயிறு புதுடா. அதுல 1000 துக்குற வடிக்குது. கால் துல்பா வீங்கு பாருடா. வயிறு பாரு உப்புது. நீ போறது கன்ஃபார்ம். ஆமா ஓலே பொன்னானப்பட்ட கடவுளாக வெளியே வரக்கூடிய சிவபெருமான் சபை தர்பார் அமர்ந்தால் மற்ற கதை அவரால்.
கொடியுமாகி நீராகி நெருப்பாகி நிலவே காற்றுமாகி விண்ணாகி மண்ணாகி மனம் செடி கொடியுமாகி பராமணி தரித்த பரமணி எழுந்தே கோமாளிக்காக ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். சார்பாக 2 100 கோடி வணக்கம்.